இன்றைய விஷயம் உங்களுக்காக மட்டுமே. ஆமாம், சர்க்கரை நோயாளிகளுக்காக, ஃப்ரீ டயாபெட்டிக் நிலையில் இருப்பவர்களுக்காக மற்றும் தங்கள் சுகரை இயற்கையாக கட்டுப்படுத்த விரும்பும் அனைவருக்காகவும். காலையில் எழுந்ததும் ஃபாஸ்டிங் சுகர் அதிகமாக இருக்குமே என்ற பயம் உங்களுக்கு இருக்கிறதா? காலையில் என்ன சாப்பிட்டால் சுகர் கூடாது என்ற கேள்வி தினமும் வருதா? அதற்குத்தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டிய 3 அற்புதமான உணவுகளை பற்றி பார்ப்போம். இவை உங்களுக்கு ஃபாஸ்டிங் பிளட் சுகரை குறைக்கவும் நாள் முழுவதும் சுகர் கட்டுப்பாட்டில் இருக்கவும் உதவும். மேலும் இவற்றின் அறிவியல் காரணங்கள், சித்தா மருத்துவ கோணம் மற்றும் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் விரிவாக பார்ப்போம். கடைசி வரை இருங்கள், ஏனென்றால் இந்த 3 உணவுகளையும் எந்த நேரத்தில் எப்படி சாப்பிட வேண்டும் என்பதும், யார் இதை தவிர்க்க வேண்டும் என்பதும் கிளாஸில் இருக்கு. இந்த வீடியோவை சர்க்கரை நோயால் அவஸ்தைப்படும் உங்கள் குடும்பத்தினர், நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஆரம்பிப்போமா? முதலில், காலையில் வெறும் வயிற்றில் ஏன் சுகர் அதிகமாக இருக்கிறது தெரியுமா? இதற்கு டவுன் ஃபெனோமினன் என்று பெயர். இரவு முழுவதும் நாம் உணவு எதுவுமே சாப்பிடுவதில்லை. அப்போது நம் உடல் கார்டிசோல், குரோத் ஹார்மோன் போன்ற ஹார்மோன்களை வெளியிடுகிறது. இவை காலை 4 மணி முதல் 8 மணி வரை உச்சத்தில் இருக்கும். இந்த ஹார்மோன்கள் கல்லீரல் அதிக குளுக்கோஸை இரத்தத்தில் வெளியிட காரணமாகின்றன. இதனால்தான் நீங்கள் எதுவும் சாப்பிடாவிட்டாலும் காலையில் ஃபாஸ்டிங் சுகர் அதிகமாக இருக்கும். ஒரு ஆய்வின்படி, காலையில் வெறும் வயிற்றில் இனிப்பு பானங்கள் அல்லது அதிக கார்போஹைட்ரேட் உணவுகளை சாப்பிட்டால் இந்த இயற்கையான சுகர் ஸ்பைக்குடன் கூடுதல் சர்க்கரை சேர்ந்து இரத்தத்தில் சுகர் அளவு அபாயகரமாக உயர்ந்துவிடும். சித்தா வைத்தியம் என்ன சொல்கிறது? சித்தா படி, காலை நேரம் வாத காலம். இந்த நேரத்தில் பிராணவாயு அதிகமாக இருக்கும். இந்த வாயுவை சமன் செய்து அக்னி, ஜீரண சக்தியை தூண்டும் உணவுகளைத்தான் காலையில் சாப்பிட வேண்டும். அப்படித்தான் இந்த 3 உணவுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இப்போது அந்த 3 உணவுகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவது உணவு, வெந்தயம் ஊற வைத்த தண்ணீர், ஃபெனுக்ரீக் வாட்டர். இதுதான் சர்க்கரை நோயாளிகளின் இயற்கையான இன்சுலின் என்றே சொல்லலாம். ஏன் இது சிறப்பு? வெந்தயத்தில் உள்ள கேலக்டோமானன் என்னும் கரையக்கூடிய நார்ச்சத்து, சோலபிள் ஃபைபர், உங்கள் வயிற்றில் சர்க்கரை உறிஞ்சப்படும் வேகத்தை குறைக்கிறது. மேலும் இது இன்சுலின் உணர்திறனை, இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகரித்து உங்கள் செல்கள் குளுக்கோஸை சிறப்பாக பயன்படுத்த உதவுகிறது. ஒரு ஆய்வில் வெந்தயம் தினமும் சாப்பிட்டவர்களின் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் மற்றும் HbA1c அளவு கணிசமாக குறைந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. எப்படி எடுத்துக்கொள்வது? முதலாவது, இரவு தூங்கும் முன் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை 1 கிளாஸ் தண்ணீரில் ஊற வைக்கவும். இரண்டாவது, மறுநாள் காலை எழுந்ததும் அந்த நீரை வடிகட்டி வெறும் வயிற்றில் குடிக்கவும். மூன்றாவது, ஊறிய வெந்தயத்தையும் மென்று சாப்பிடலாம் அல்லது தூக்கி எறியலாம். ஒரு ஆய்வில் வெந்தயம் தினமும் சாப்பிட்டவர்களுக்கு டைப் 2 நீரிழிவு வருவதற்கான வாய்ப்பு கணிசமாக குறைந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. இது மலிவானது, பாதுகாப்பானது மற்றும் நம் சமையலறையில் இருக்கும் ஒரு அற்புதமான மூலிகை. சித்தா கோணம். வெந்தயம் கப மற்றும் வாத தோஷங்களை சமன் செய்து பித்த தோஷத்தை கட்டுக்குள் வைக்கும். இதனால் உடலின் ஒட்டுமொத்த வளர்திசை மாற்றம், மெட்டபாலிசம் சீராகும். வார்னிங்: கர்ப்பிணி பெண்கள், இரத்த அழுத்தம் குறைவாக உள்ளவர்கள் மற்றும் இரத்த மெலிப்பு மாத்திரைகள், பிளட் தின்னர்ஸ் எடுத்துக்கொள்பவர்கள் வெந்தயத்தை தொடங்கும் முன் மருத்துவரை அணுகவும். இரண்டாவது உணவு, பாகற்காய் சாறு, பிட்டர்கார்ட் ஜூஸ், கேரளா ஜூஸ். பாகற்காய் பெயருக்கு ஏற்றாற்போல் கசப்பானது. ஆனால் இந்த கசப்பு தான் சர்க்கரை நோயாளிகளுக்கு அமிர்தம். ஏன் இது சிறப்பு? பாகற்காயில் செரண்டின் மற்றும் பாலிபெப்டைட் பி என்னும் 2 செயல்பாட்டு கூறுகள் உள்ளன. இவை இன்சுலின் போலவே செயல்பட்டு இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸை செல்களுக்கு கொண்டு செல்ல உதவுகின்றன. ஒரு ஆய்வில் பாகற்காய் சாறு ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் அளவை 31% வரை குறைத்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. எப்படி எடுத்துக்கொள்வது? முதலாவது, ஒரு சிறிய பாகற்காயை எடுத்து நன்றாக கழுவவும். இரண்டாவது, விதைகளை நீக்கி சிறு துண்டுகளாக நறுக்கவும். மூன்றாவது, மிக்சியில் சிறிது தண்ணீர் சேர்த்து அரைத்து சாறு எடுக்கவும். நான்காவது, காலையில் வெறும் வயிற்றில் 30 - 50 மில்லி அளவு குடிக்கவும். கசப்பு தாங்கவில்லை என்றால் அதில் சிறிது எலுமிச்சை சாறு அல்லது ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்கலாம். ஆனால் சர்க்கரையோ அல்லது தேனோ சேர்க்கவே கூடாது. பாகற்காயின் இந்த குளுக்கோஸ் குறைக்கும் பண்புகள் நவீன ஆய்வுகளில் மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. எச்சரிக்கை:
பாகற்காய் சாறு இரத்த சர்க்கரையை அதிகமாக குறைக்கும் தன்மை கொண்டது. எனவே நீங்கள் ஏற்கனவே இன்சுலின் அல்லது சுகர் மாத்திரைகள் எடுத்துக்கொண்டிருந்தால் மிக குறைந்த அளவில் 1 அல்லது 2 ஸ்பூன் தொடங்கி உங்கள் சுகர் அளவை கண்காணிக்கவும். அதிகமாக குடித்தால் ஹைப்போகிளைசமியா, அதிகப்படியான சுகர் குறைவு ஏற்பட வாய்ப்புள்ளது. மருத்துவரின் ஆலோசனை அவசியம். 3வது உணவு பட்டை தண்ணீர், சினமன் வாட்டர். இதுதான் நம் சமையலறையில் இருக்கும் மற்றொரு ரகசிய ஆயுதம். ஏன் இது சிறப்பு? பட்டையில் உள்ள சின்னமால்டிஹைடு என்னும் கூறு இன்சுலின் உணர்திறனை, இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகரித்து உடலின் செல்கள் குளுக்கோஸை சிறப்பாக பயன்படுத்த உதவுகிறது. ஒரு மருத்துவ ஆய்வில் காலையில் வெறும் வயிற்றில் 2 கிராம் பட்டை ஒரு சிறு துண்டு 30 நாட்கள் எடுத்துக்கொண்டவர்களின் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் அளவு கணிசமாக குறைந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. மற்றொரு ஆய்வில் 120 நாட்கள் பட்டை எடுத்துக்கொண்ட குழுவில் ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் 35.50% வரை குறைந்துள்ளது. எப்படி எடுத்துக்கொள்வது? முதலாவது, ஒரு கப் தண்ணீரில் ஒரு சிறிய பட்டை குச்சி அல்லது அரை டீஸ்பூன் பட்டை பொடி போடவும். இரண்டாவது, நன்றாக கொதிக்க வைத்து 5 to 10 நிமிடங்கள் ஊற வைக்கவும். மூன்றாவது, வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பாக குடிக்கவும். பட்டை வெறும் சர்க்கரையை குறைப்பது மட்டுமல்ல, உடல் பருமனை குறைக்க மற்றும் செரிமானத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. இது அக்னியை தூண்டி உணவு விரைவாக செரிக்க உதவுகிறது. சித்தா கோணம். பட்டை பித்த தோஷத்தை குளிர்விக்கும் மற்றும் கபதோஷத்தை குறைக்கும் தன்மை கொண்டது. இதனால் உடலில் சர்க்கரை சேர்ந்து கொழுப்பாக மாறுவது தடுக்கப்படுகிறது. எச்சரிக்கை: அதிக அளவு பட்டை 6 கிராமுக்கு மேல் கல்லீரல் பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஒரு நாளுக்கு அரை முதல் 1 டீஸ்பூன் வரை மட்டுமே பாதுகாப்பானது. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் கல்லீரல் பிரச்சனை உள்ளவர்கள் மருத்துவரை அணுகவும். இப்போ இந்த 3 உணவுகளையும் ஒரே நேரத்தில் எப்படி எடுத்துக்கொள்வது? சஜஸ்டட் மார்னிங் ரொட்டீன். முதலாவது, காலை எழுந்ததும் முதலில் வெந்தய தண்ணீர் 1 கிளாஸ். இரண்டாவது, 15 நிமிடங்கள் கழித்து பாகற்காய் சாறு 30 மில்லி. மூன்றாவது, 15 நிமிடங்கள் கழித்து பட்டை தண்ணீர் 1 கப். நான்காவது, 30 to 45 நிமிடங்கள் கழித்து உங்கள் வழக்கமான காலை உணவு. இவை அனைத்தும் வெறு வயிற்றில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இவற்றுக்கு இடையில் எதுவும் சாப்பிட வேண்டாம். இவற்றுடன் சாப்பிடக்கூடாதவை: காஃபி அல்லது டீ. காலையில் வெறும் வயிற்றில் காஃபின் சுகர் ஸ்பைக்கை அதிகரிக்கும். இனிப்பு பானங்கள், பழச்சாறுகள் இவை உடனே சுகரை உயர்த்தும். வெள்ளை ரொட்டி, மைதா உணவுகள் இவை அதிக ஜியை கொண்டவை. இந்த 3 உணவுகளும் மிகவும் பயனுள்ளவைதான், ஆனால் அனைவருக்கும் ஏற்றவை அல்ல. இவற்றை தவிர்க்க வேண்டியவர்கள்: முதலாவது, ஏற்கனவே மருந்து எடுத்துக்கொள்பவர்கள். இன்சுலின் அல்லது சுகர் மாத்திரைகள் எடுத்துக்கொண்டால் இவை சுகரை அதிகமாக குறைத்து ஹைப்போகிளைசீமியாவை, தலை சுற்றல், மயக்கம், வியர்வை ஏற்படுத்தலாம். இரண்டாவது, கர்ப்பிணி பெண்கள். வெந்தயம் மற்றும் பட்டை கருப்பையை தூண்டும் தன்மை கொண்டவை. மூன்றாவது, கல்லீரல் மற்றும் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள். அதிக பட்டை கல்லீரலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். நான்காவது, இரத்த அழுத்தம் குறைவாக உள்ளவர்கள். வெந்தயம் இரத்த அழுத்தத்தை மேலும் குறைக்கும். இந்த வீடியோவின் தகவல்கள் பொதுவானவை. எந்த ஒரு புதிய உணவு முறையையும் தொடங்கும் முன் உங்கள் மருத்துவர் அல்லது டயட்டீஷியன் ஆலோசனையை கட்டாயம் பெறவும். இன்று நாம் பார்த்த 3 அற்புதமான உணவுகள். முதலாவது, வெந்தய தண்ணீர் இன்சுலின் உணர்திறனை அதிகரிக்கும். இரண்டாவது, பாகற்காய் சாறு இயற்கையான இன்சுலின் போல செயல்படும். மூன்றாவது, பட்டை தண்ணீர் ஃபாஸ்டிங் சுகரை குறைக்கும். எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? காலை வெறும் வயிற்றில் ஒவ்வொன்றிற்கும் 15 நிமிடம் இடைவெளியில் மருத்துவர் ஆலோசனையுடன் மட்டும். எச்சரிக்கை: மருந்து எடுத்துக்கொள்பவர்கள், கர்ப்பிணிகள் மற்றும் பிற நோய்கள் உள்ளவர்கள் மருத்துவரை அணுகிய பின்னரே தொடங்கவும். இந்த வீடியோவை சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட அல்லது அதற்கான ஆபத்தில் உள்ள அனைத்து நண்பர்கள், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு சரியான தகவல் ஒரு வாழ்க்கையை மாற்றும். காலை உணவு நாளின் மிக முக்கியமான உணவு. குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு சரியான உணவை சரியான நேரத்தில் சாப்பிடுங்கள். சுகரை இயற்கையாக வெல்லுங்கள். ஆரோக்கியமான வாழ்க்கை உங்களுக்கே. வணக்கம்.